என்னதான் எல்லார் வீட்லேயும் இந்த சட்னி செஞ்சாலும் ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். பிடிக்காதவங்க கூட கொஞ்சம் பிடிச்சி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துட்டு 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை மட்டுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். கூட வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போது இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த எண்ணெய் சூட்லேயே கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுரும். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்து இந்த சட்னியில் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.